என்ன சித்தி இது? அந்த மாணிக்கம் பிள்ளை யாரு, எப்படி இருப்பாரு, கருப்பா சிவப்பா எதுவுமே எனக்கு தெரியாது. முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளு செக்கு கொண்டு கொடுத்தா நம்ம வாங்கிக்கிறதா? நானும் ஆன மட்டும் சொல்லி பார்த்தேம்மா. அப்புறம் தோணிச்சு அது உங்க குடும்ப விவகாரம், நான் எப்படி தலையிடுறது. ஏன் சித்தி என்ன இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்க? சீச்சி, பிரிச்சு பேசணுங்கிறதுக்காக அப்படி சொல்லலம்மா. என்ன இருந்தாலும் உங்க அம்மா, உங்க ஒண்ணு விட்ட மாமா, நீங்க சம்பந்தப்பட்ட விஷயம். முடிவெடுக்க வேண்டியது நீதானம்மா. அப்புறம் நம்ம கடனும் இன்னும் தீர்ந்த பாடு இல்லை. அந்த 2 லட்சம் இருந்ததுன்னா நமக்கும் உதவியா இருக்குமே. நமக்கு 1000 கடன்கள் இருக்கலாம், 1000 தேவைகள் இருக்கலாம். அதுக்காக யாரோ எப்பவோ வாங்கின 5000 ரூபாய் கடனை 2 லட்சமா திருப்பி கொடுத்தா அதை வாங்கி வச்சுக்கிறது எந்த விதத்துல நியாயம்? பிரேமி பிரேமி பிரேமி, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்னாச்சு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் பிரேமி. எனக்கு ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு, நான் ஈவினிங் வந்து பேசுறேன். ஐயோ பிரேமி, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா இன்னைக்கு பேங்க்குக்கே லீவ் போட்டுடுவேன். அவ்வளவு முக்கியம். இது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே சொல்லல. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்றேன். இப்போ நீ தானே ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. சரி சரி, ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா. புருஷன் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. புருஷன் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கா? குட் குட், வெரி குட். அப்புறம் சீக்கிரமே என்ன வந்து கூட்டிட்டு போறேன்னு எழுதியிருக்காரு. என்ன அர்த்தம் இது? கண்டேன் சேதைங்கிறப்பல இதெல்லாம் முதல்ல சொல்லணும். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? போய் முதல்ல உங்க அண்ணிக்கிட்டயும் சொல்லு, அவங்களும் சந்தோஷப்பட்டோம். ஆமா, எப்ப வராரு, ஏதாவது டீடைல்ஸ் எழுதியிருக்காரா? எல்லா டீடைல்ஸும் எழுதியிருக்காரு. என்னோட பதில் லெட்டரும் டிராஃப்ட் கிடைச்ச உடனே கிளம்பி வரேன்னு எழுதியிருக்காரு. என்னது டிராஃப்டா? எதுக்கு டிராஃப்ட்? பாவம் பிரேமி, ஒரு 1 லட்சம் ரூபாய் அர்ஜென்ட்டா தேவைப்படுதான். எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடு. என் கடன் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு நான் செட்டில் ஆயிடுறேன். அப்புறம் நீ என் கூட வந்து ஒரேடியா செட்டில் ஆயிடலான்னு எழுதியிருக்காரு. அப்புறம் வேற என்னெல்லாம் எழுதியிருக்காரு? அப்புறம் பர்சனலா கொஞ்சம் முடிப்பாங்களே அந்த மாதிரி எழுதி முடிச்சிருக்காரு. என்ன பெருசா எழுதி முடிச்சிருக்காரு? 1000 முத்தங்கள் அப்படின்னு முடிச்சிருக்காரா? அது என்ன கணக்கு? 1000 முத்தங்கள்? உன்னை தள்ளி வச்ச ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு முத்தம்னு கணக்கா? ப்ளீஸ் பிரேமி, நீ தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். 1 லட்சம் ரூபாய் தானே, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடு. 1 லட்சம் ரூபாய் என்ன கடலை மிட்டாயா? நம்ம வீட்டுல ஸ்மக்லிங் பண்றோமா இல்ல நோட் அடிக்கிறோமா? இந்த வீட்டு மேல இருந்து எத்தனை கடனை அடிச்சிருக்க பாவம். பிளஸ் 1 லாக் என்ன பெருசா? கடலை மிட்டாதான் உனக்கு பீனட்ஸ். இந்த வீட்டை மீட்டு நீ என் புருஷனையும் மீட்டு கொடு பிரேமி ப்ளீஸ். அவரா மனசு திருந்தி வாழா வெட்டியா இருந்த என்ன வாழ வைக்கிறேன்னு எழுதியிருக்காரு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த லெட்டர்ல 1 லட்சம் ரூபாய்க்கு பதிலா 2 லட்சமா அனுப்பி வை அப்படின்னு எழுதும் அந்த முசுடு. சில பேருக்கு புருஷனால பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு புருஷனே பிரச்சனையா இருப்பான். உனக்கு 2ம் சேர்ந்துருக்கு. உன் புருஷனை கடன்காரனாக்க நான் விரும்பல. கையால் ஆகாதவனுக்கு கடன் கொடுக்க நான் ஒன்னும் கொடையாளி இல்ல. அப்ப என் புருஷனுக்கு என்னதான் பதில் எழுதுறது? எழுது. என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருந்தா அது ஒரு நல்ல ஃபைனான்ஸ் கம்பெனில போட்டு அதுல வர வட்டியை வச்சுக்கிட்டு என்னால தனியா வாழ முடியும், நீயே எனக்கு தேவையில்லை அப்படின்னு எழுது. அவ்வளவுதானா? திருப்பி கூட அவர் கொடுத்தத 1000 முத்தங்கள். Where is Premi auntie? Where is Premi auntie? Shh! Come and sit. யார் நீங்கள்லாம்? உங்களுக்குலாம் என்ன வேணும்? ஸ்ரீ
ரொம்ப நல்லா பாடினீங்க. யார் நீங்க? எந்த ஸ்கூல்ல இருந்து வரீங்க? பிரேமி இசைப்பள்ளி. என்னது, பிரேமி இசைப்பள்ளியா? ஆமா. யார் நடத்துறா அந்த ஸ்கூலு? உங்க மியூசிக் டீச்சர் யாரு? பன்னீர் அங்கிள். பன்னீர் அங்கிளா? அவர் எங்க வரலையா? உள்ள வராம வாசலியே நிக்கிறாரு. என்ன மாமா, இப்படி ஒரு ஸ்கூல் நடத்துறதா சொல்லவே இல்லையே. உட்காருங்க. பிரேமி, நீ கொடுத்த சவுக்கடி தான் எனக்கு போதி மரம். என்கிட்ட இருக்கிற தெய்வீகமான இந்த சங்கீத ஞானத்தை வச்சு சாத்தான் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோமேன்னு திடீர்னு ஒரு நாள் ஞானோதயம். அதனோட விளைவு தாமா இந்த பள்ளிக்கூடம். உன்னோட பர்மிஷன் இல்லாம உன் பேரையே வச்சுட்டேன். உங்களை வீட்டை விட்டு போன அன்னைக்கு விரட்டினதுக்காக ஐம் சாரி. அன்னைக்கு நீ விரட்டலன்னா இன்னைக்கு இந்த ஸ்கூல் ஏது? இது மாதிரி இன்னும் 8 பேட்ச் இருக்கு. வாங்கடா பசங்களா, போலாம். யார் அது? என்ன பார்த்துட்டு இவ்வளவு தலை தெறிக்க ஓடுறது? வீட்டுக்காரனை பார்த்து ஓடுற கடங்காரன் மாதிரி. தைரியமா வாயா. இன்னைக்கு ஒண்ணு நான் கேள்வியே கேட்க மாட்டேயா? திருக்குறள்ல கேள்வி கேட்க மாட்டேன். என்ன படிக்கிற கேட்க மாட்டேன். என்ன பண்ற கேட்க மாட்டேன். பொது அறிவை பத்தி கேட்க மாட்டேன். ஐயா, உனக்காக ஒரு ஜீன்ஸ் பேண்ட் முருகா. நீ வாங்க சார், நீங்க தான் திருக்குறள் மாணிக்கம் பிள்ளையா? அப்படி ஒரு பேரா எனக்கு? இந்தியாவுல திருக்குறள் முன்சாமிக்கு அப்புறம் நீதான் கார்த்தியா? ஆமா, சுந்தரமூர்த்திக்கு அடுத்தவன். வாழ்க வாழ்க. அடாடாடாடாடா, என்னையா நீ? எனக்கு மட்டும் ஒரு பொட்ட பிள்ளை இருந்துச்சுன்னா உடனே நான் கட்டி கொடுத்துருவேன்ல உனக்கு. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். ஏயா? ஆமா, மாப்பிள்ளையானா நிக்க வச்சு தினம் ஒரு திருக்குறளுக்கு அர்த்தம் கேட்பீங்க. ஆரஞ்சன பல்லகல்ல தட்டி கையில கொடுத்துருவாங்க. வாடாவா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க. ஒரு வாரமா பசங்க உங்களை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. நினைச்சேன் இந்த சுந்தரமூர்த்தி நயினார் பையன் என்னை பார்த்துட்டு ஓடுற ஓட்டத்திலேயே 4 நாளா இந்த பசங்க வீட்டில் என்னை பத்தியே பேசிக்கிட்டு இருந்திருக்கணும்னு நினைச்சேன். நாளை கிளம்புறேன். தமிழ்நாடு டூரு, அறுபடை வீடு. அன்னைக்கு வந்தப்பவே பிரேமியை நான் பார்க்கல, வந்து சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். பிரேமி வீட்டில் இருக்குல்ல? வாங்க சார். வணக்கம். நான் தான் பிரேமி. வாழ்க வாழ்க. வணக்கம். அடாடாடாடாடாடா, அப்படியே மரகதத்தை உரிச்சு வச்சிருக்கிய குழந்தை. இன்னும் சொன்னா மரகதத்தினுடைய ஜெராக்ஸ் காப்பி நீ, அதுவும் கலர் ஜெராக்ஸ். அதே சிரிப்புலா. எங்க எனக்காக இன்னொரு வாட்டி சிரிப்பா. அப்படியே மரகதத்தை பார்க்குற மாதிரியே இருக்குடா குழந்தை. வாழ்க வாழ்க. நான் உனக்கு என்ன உறவு சொல்லுவோம்? ஓ, தெரியுமே. சொல்லு. சார், இதுக்கு முந்தி நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே. பார்த்திருக்கேன். எப்படிலாம் முடியும்? மரகதத்தை கடைசியா நான் பார்த்தப்ப நீ பிறக்கவே இல்லையே. எங்க பார்த்திருக்கேன்னு தெரியல, ஆனா பார்த்திருக்கேன். ஏமா குழந்தை, இன்னைக்கு உங்க சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு வரலையா? தன் புள்ளைய கூட்டிட்டு கொடவாசல் வரைக்கும் போயிருக்கு. அது பிறந்த இடம் இல்லையா, ஒரு சின்ன அபினிட்டி அந்த இடத்து மேல. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு. இந்த கோப்பை தண்ணி தண்ணி எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு நான் அன்னைக்கே சொல்லி இருக்கிறேன்ல. வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போறீங்களே. இருங்க, பெரிய விருந்துக்கே நான் வர போறேன்ல. நெருங்கிட்டோம்ல. இப்போ ஒரு நிமிஷம்.
உனக்கு என்ன மாதிரி saree பிடிக்கும்? சிங்கப்பூர் saree. மயிலாப்பூர்னு போட்டிருக்கு. என்ன சிங்கப்பூர் saree மேட் இன் மயிலாப்பூர். ஹாய் அங்கிள். ஹாய் அங்கிள். என்னலா ஹை ஹைன்னு விரட்டுறீங்க? அப்படி மாட விரட்டுறாப்புல. இதோ வரேன். வணக்கம் ஐயா அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம்ல. என்ன அங்கிள் ஒரு வாரமா காணோம்? ஒரு வாரமா உண்டி குலுக்கிட்டே இருந்துட்டேன் தமிழ்நாட்டுக்கு வந்து. நன்கொட வசூலா? அது இல்ல குழந்தை, உண்டி குலுக்குறாப்புல ஒரே இருமல். நல்ல வெதர் சேஞ்ச் இல்லையா? என்ன சார் இது? நீங்க பாட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் செக்க கொடுத்துட்டு போயிட்டீங்க. இன்னும் பேங்க்ல போடலையா? அத நியாயமா உனக்கு சேர வேண்டிய பணம் தானம்மா அது. எனக்கு எப்படி சார் சேரணும்? சார், I have certain principles. I don't believe in quick money, lottery money, prize money, black money, bribe money, false money, idle money and unearned money. அடேங்கப்பா, மணியில இவ்வளவு விதம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு மணி தான்பா. சிங்கப்பூர் மணி, சிங்கப்பூர் வெள்ளி, the real money. Sir, the downfall of any man starts when he starts making unearned money. அடுத்த வாட்டி உன்னை பார்க்க வர்றப்போ கையில ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரியோட வர்றேன். அப்பதான் நீ பேசுற இங்கிலீஷை என்னால புரிஞ்சுக்க முடியும்மா. என்ன நீ நெருப்புலா. புடிங்க சார் செக்க. புடிங்க புடிங்க சார். சார், உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். திருப்பி நிச்சயமா பார்த்திருக்கேன் சார். திருப்பி 5-6 வாரத்துக்கு முந்தி பார்த்திருக்கேன். திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருந்தா எப்படிமா? நீ எப்படிலாம் என்ன பார்த்திருக்க முடியும்? போன வாரம் தானே நான் தாய்நாட்டு மண்ணிலேயே காலை முதிச்சிருக்கிறேன். 40 வருஷத்துக்கு அப்புறம். இல்ல சார், இந்த மெட்ராஸ்ல நான் உங்களை பார்த்திருக்கேன். திருப்பி திருப்பி. அங்கிள் 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 செதுக்கில செல்லன் எங்களை பத்தி சொன்னீங்க. பிரேமிகா பத்தி எதுவுமே சொல்லலையே அங்கிள். பிரேமி வந்து 7 in 1. 7 in 1 ஆ? ஆமா. எப்படி? உயரம் ஹேமா மாலினி, உருவம் ஐஸ்வர்யா, கலரு மனிஷா, மூக்கு இந்திரா, கண்ணு கஜோலு, சிரிப்பு KR விஜயா, பேச்சு சவுக்காரே. கரெக்டா கரெக்டா கரெக்டா? ஏழாச்சா? 7 in 1. அங்கிள் எவ்வளவு அப் டு டேட்டா இருக்காரு பாரு. அதுவும் ஹீரோயின்ஸ் விஷயத்துல. ஃபிளாட்ரி. டிக்ஷனரி. என்னவா இங்கிலீஷ் பொழக்குது பாத்தியா? எல்லாம் நறுக்கு தெரிச்ச மாதிரி டான் டான் டான்னு தான் பேசுற. ஆனா இந்த செக்கத்தான் என் தலையில கட்டி விட்டேன். நீங்க தான் சார் என் தலையில கட்ட பாக்குறீங்க. சார், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல. திருப்பி கையும் களவுமா பிடிச்சிட்டேன். எங்க? இந்த கீதாஞ்சலி ரூஃப் கார்டன்ல. எங்க இருக்கு? மூக்க பிடிக்க தின்னுட்டு அதுக்குண்டான பில்ல எவ்வளவு ரூபா என் தலையில கட்டிட்டு போயிட்டீங்க. யார்? இந்த மாணிக்கம் பிள்ளையா? உங்க பேர் மாணிக்கம் பிள்ளை இல்ல. பின்ன என்ன தென்னம் பிள்ளையா? போ புள்ள, ஏதோ கனா கண்டுபிட்டு. அதுவே இவ்வளவு டீட்டெயில்டா கண்டிருக்க கனா. என் பாஸ்போர்ட் வேணா கொண்டு காட்டட்டுமா? அப்போவாது நம்புவீங்களாயா? ஆமா, நீங்க எப்படி அந்த வெள்ளதாடி ஃப்ராடா இருக்க முடியும்? ஐ எம் சாரி சார். வெள்ள தாடியோட வேற வந்தானா கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி? தம்பி கார்த்தி, ஒரு டாக்ஸி பிடிச்சாரியா? டாக்ஸி. பிரேமி, நீ பாஸ்போர்ட் எடுத்திருக்கிறியா? பாஸ்போர்ட் ரெடி பண்ணு முதல்ல. இல்ல, எதுக்கு கேக்குறீங்க? நீ பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணு முதல்ல. நான் விசாவுக்கு அரேஞ்ச் பண்றேன் சிங்கப்பூருக்கு. இப்ப எதுக்கு சார் சிங்கப்பூர்? எனக்கு மருமகளானா நீ சிங்கப்பூர் வர வேணாமா புள்ள? கல்யாண வயசுல உங்களுக்கு புள்ள இருக்கானா? சொல்லவே இல்லையே. தை பிறந்தா தானுங்களே கல்யாண வயசுல இருக்கிற புள்ளைய பத்தி தம்பட்டு அடிக்கனா. அதான் சொல்லிட்டுனே. பிரேமிதான் கல்யாணத்தை பத்தி சிந்திக்கவே மாட்டேங்கிற. நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க. பாரு, உங்க சித்தியே சொல்லிட்டாங்க சரின்னு.
ஏன் சார் இது இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? உண்டாது நான் சரின்னு சொல்ல வேண்டாமா? பிரேமி, என் புள்ளைய நீ பார்த்ததில்ல. என் புள்ள இருக்கானே, என்ன பார்த்தா என் புள்ளைய. அப்ப டெஃபினட்டா முடியாது சார். என்ன பார்த்தா என் புள்ளைய பார்க்க வேண்டாம்னு நான் சொல்ல வந்தேன், நீ நினைக்கிறியா? அதான் இல்லை. என்ன பார்த்து என் புள்ளைய மதிப்பு போடாதே அப்படின்னு சொல்ல வந்தேன். கோச்சு கூடாது. உன்னை விட 10 மடங்கு அழகா இருப்பான் என் புள்ள. 10 மடங்கு அழகா இருப்பானா? ஆமா. அப்பவும் சரிப்பட்டு வராது சார். எங்களுக்குள்ள ஒரு மேட்சிங்கே இருக்காது. அவன் ரொம்ப புத்திசாலிமா. எனக்கு வரப்போற புருஷன் என்னை விட புத்திசாலியா இருக்கக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவ்வளவு ஒன்றும் அதிகமா இருக்க மாட்டான், ஈக்குவலா இருப்பான் புத்திசாலித்தனத்துல. அப்படி இருக்கக்கூடாது. என்னை விட கொஞ்சம் கம்மியா இருக்கணும் புத்திசாலித்தனத்துல. கம்மிதான் கம்மிதான், என் புள்ள கம்மிதான். ஆம்பளைன்னா புத்திசாலித்தனமா இருக்க வேண்டாமா சார்? பிரேமி, நீ போட்டு என்ன மடக்கு மடக்குன்னு மடக்குற இந்த சிங்கப்பூர்காரனை கெண்ட மீனாட்ட நழுவுற நீ. சார் டாக்ஸி கிடைக்கல, ஆட்டோ தான் இருக்கு, பரவாயில்லையா? ஐயா, ரோடு மேல போற மாதிரியே ஏதாவது பாரியா. ஏன் ஆட்டோ ரோட்ல போகாதா? போகும், அப்பப்ப போகும். இருந்தாலும் ஷார்ட்கட்ல போறோம்னு நினைச்சுக்கினேன் எதிர் வீட்டுல பூந்து சமையல் கட்டை தாண்டி பேக்யார்டு போய் கிணத்தடியை தாண்டி அப்படியே அடுத்த ரோட்ல போய் ஜாயின் பண்ணிக்குவான். நமக்கு எதுக்கு மத்தவங்க வீட்டுக்கெல்லாம் போய்க்கினே? அப்ப நீங்க எப்படிதான் போவீங்க? ஜலான் ஜலான் போயிடுறேன். அது என்னது ஜலான் ஜலான்னு? அப்படியே வாக்கிங்காவே போயிடுறேன். ஜலான் ஜலான், நான் தெருவு போயிடுவேன். ஐயா சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி நயினார் வாயா. ஜீன்ஸ் பேண்டியா உனக்காக, மிசிசிப்பி ஜீன்ஸ் மேட் இன் மயிலாப்பூர். எனக்கு ஒண்ணும் இல்லையா சார்? உனக்கு தானே கண்ணா. இதோ பாரு, ராடோ வாட்ச், இந்தியன் மாடல், மேட் இன் ஜப்பான். பிரேமி, என் புள்ளைய பத்தி உனக்கு தெரியாது. பிருத்திவிராஜ் கணக்கா குதிரை மேல வருவான், வந்து உன்னை கடத்திட்டு போயிடுவான் சிங்கப்பூருக்கு. வேற என்ன தெரியுமா? அருணாச்சலம். இந்த அப்பங்காரன் சொல்லுவான், அருணாச்சலம் செய்வான். பத